வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 4ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு விருச்சிக ராசி மகர லக்னம்னா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்குறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்களோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. கன்னிராசிக்கு பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி புதன் பார்த்தோம்னா உங்களுக்கு 8ல் இருக்காருங்க. 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களாக இருக்கட்டும். ஏன்னா 8ங்கிறது ஒரு அபரீதமான ஒரு ஆசையை தூண்டி விட்டு நம்மளை கவுத்து விட்டுரும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2 மற்றும் 9ஆம் அதிபதி சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. குடும்பத்துக்காக ஏதாவது செய்ய போயிட்டு அதனால் வம்பில் மாட்டுறதுக்கான வாய்ப்பு, உங்கள் பேச்சினால் கொஞ்சம் வம்பில் மாட்டுறதுக்கான வாய்ப்புனாலும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள், தேவையில்லாத விஷயத்துக்காக ஒரு சண்டை போகிற மனசு இருக்காங்க, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு உங்களுக்கு 10ல் இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. மற்றபடி உங்களுடைய இளைய சகோதர சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே நேரத்தில் டாக்குமெண்டேஷன், நிலபுலன்கள் விற்பனை, இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 5 6ஆம் அதிபதியான சனி 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். வேலையிலும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு 8ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. கோவப்பட்டு ஏதாவது பேசி அதனால் ஒரு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். 9ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு 9லே இருக்கும்போது பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியிலான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் தொழில் ரீதியான விஷயங்களை பேராசையை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. எது இருந்தாலும் ஒரு உண்மை நிலைமை என்ன, கொஞ்சம் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்க. மற்றபடி என்னங்க, 11ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திங்கள் செவ்வாயில் மூத்த சகோதர நண்பர்களால் ஒரு சின்ன மன உளைச்சல் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாடுங்க. 12ஆம் அதிபதியான சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது வெளிநாடு வெளி மாநிலங்களில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய வளர்ச்சி, நல்ல ஒரு வருமானம் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. மற்றபடி இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன்கள். தசாபுக்தி பலன் கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாவது, சூரியன் 12ஆம் அதிபதி. அவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ எங்கே இருக்காருன்னும் போது இப்போ இருக்கிறது 8ல் இருக்காருங்க. 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா ஒரு தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷனோ ஏற்படுத்திடும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஏன்னா அது 8ல் இருக்கும்போது அந்த நைட்டு தூங்காமல் உட்காந்துட்டு முழிச்சிருந்து கண்டதெல்லாம் போட்டு குழப்பிக்காமல் என்ன நடக்குங்கிறத ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக சந்திரன் தேசாவது. சந்திரன் 11ஆம் அதிபதி. கொஞ்சம் மூத்த சகோதர நண்பர்களால் திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் கன்னி லக்னம் செவ்வாய் தசாபதி. செவ்வாய் உங்களுக்கு 7ல் இருக்கும்போது கணவன் மனைவி நடுவில் தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புனா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக ராகு தசாபதி. ராகு 6ல் இருக்கும்போது நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், எதிரிகளை அப்படியே அடித்து தூள் கலப்பிட்டு போயிடுவீங்க. அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். கன்னி லக்னமாக குரு தேசாபதி. குரு தொழில் ரீதியான விஷயம் நிறைய மாற்றங்கள் பண்ணுவீங்க. ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்களாம் ஒரு பெரிய லாபங்கள், பழைய ஏற்றங்கள், ஆட்டோ கன்சல்டன்சி பண்ணுறவங்களாம் ஒரு சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து சனி தேசாபதி. சனி 5 6ஆம் அதிபதி. அவர் 7ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நடக்கும். வேலையிலையும் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருங்க. கன்னி லக்னமாக புதன் தேசாபதி. புதன் 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 1க்கு 10 வாட்டி யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னி லக்னமாக கேது தேசம். கேது 12ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு விஷயத்தை போட்டு மனசில் போட்டு உலட்டிக்கிட்டு தூங்காமல் இருக்கிறது, இப்படி என்ன பண்ணுமோ அது என்ன பண்ணுமோங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு குழப்பிட்டு இல்லாமல்
ப்ராக்டிக்கலாக நாளைக்கு என்ன பண்ண போகிறோங்கிறத வந்து யோசிக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ அதுக்கப்புறம் கன்னி லக்னம் அது சுக்கிர தசாபதினம். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதி ஆட்சி படுத்துகிற 9ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த ஒரு நல்ல வருமானங்கள் வரும். அதே நேரத்தில் குடும்பத்தார் மற்றும் ஏதாச்சும் வாக்கு கொடுத்து மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புனா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மற்றபடி என்னங்க என்னை பொறுத்த நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்கும்போது விஷ்ணுபதி புண்ணிய காலம். ஸோ இது வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகிற ஒரு விஷயம். விஷ்ணுபதி புண்ணிய காலம். பணம் இல்லை, எனக்கு வந்து பொருளாதாரத்தில் வந்து நிறைய சிக்கலில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். இது பண்ணி பாருங்கள், ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியான ஒரு விஷயமாக இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குங்க. இது வந்து எப்போ வருது அப்படின்னும் போது இந்த வைகாசி மாதம் வந்து வருது, அதுவும் மே 15. ஸோ மே 15 அன்றைக்கி விஷ்ணுபதி புண்ணிய காலம். அன்றைக்கி பார்த்து சிவராத்திரி வேறு. ஸோ அதனால் வந்து மே 15ஆம் தேதி காலையில் ஒரு 10:30 மணிக்குள்ளே இந்த வழிபாடை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நான் ப்ராக்டிக்கலாக நிறைய பேருக்கு சொல்லி எல்லோருக்குமே ஒரு பொருளாதாரத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு போன மாதிரி விஷயங்கள் இருக்கும். பணம் இல்லாதவங்களுக்கு பார்த்திங்கன்னா பேங்க் பேலன்ஸ் நல்லா ஏறி இருக்குது, நிறைய பணம் இருக்குங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வழிபாடு முறை எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ வழிபாடு முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு கோயில்களுக்கு போகிறது, கொஞ்சம் பழைய விஷ்ணு கோயில் போகிறது ரொம்ப சூப்பருங்க. ஒரு 27 பூ வச்சுக்கோங்க கையில். ஏன்னா கவுண்டிங் வந்து நீங்கள் எண்ணிட்டுருந்தீங்கன்னா இறைவனை நம்ம வழிபாடு பண்ணும்போது 1 2 பார்த்துட்டே இருப்போம், இறைவனை விட்டுருவோம். ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து அந்த விஷ்ணுவை வந்து நீங்கள் வந்து ஒரு 27 முறை ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணான்னு சொல்லிவிட்டு ஒரு 27 முறை வந்து சுற்றணுங்க. ஸோ ஒவ்வொரு முறை சுற்றி வருமோ ஒவ்வொரு பூ வச்சுட்டு வாங்க. அந்த இறைவனை வேண்டுதல், அந்த இறைவன் உங்களோட மனதார உள்ளுக்குள்ளே ஒன்றி அந்த இறைவனை வணங்கிட்டு வாங்க. அதுவும் அன்றைக்கி அந்த 10:30 மணிக்குள்ளே மே 15 காலை 10:30 மணிக்குள்ளே இந்த பிரார்த்தனை முடிங்க. 27 முறை வந்து வலம் வாங்க. வந்து நமஸ்கரிச்சுட்டு விஷ்ணுவை வந்து விஷ்ணுவோ கிருஷ்ணரோ எதானா இருக்கலாம், பட் விஷ்ணுவின் அவதாரமாக இருக்கிற கோயில்களில் அதுவும் பழைய கோயிலாக இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். வணங்குனீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்து இரட்டிப்பில் நீங்கள் நினச்சதோட பெரிய லெவலில் வந்து உங்கள் பேங்க் பேலன்ஸ் ஏறுறது, பொருளாதாரத்தில் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இது மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னொரு முறையும் சொல்லிடுறேன், இது வந்து மே 15ஆம் தேதி அன்னைக்கு வருது, அதுவும் வெள்ளிக்கிழமை வருது, அன்றைக்கி சிவராத்திரி வேறு. ஸோ அதனால் வந்து இதை மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வந்து பொருளாதாரத்தில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும், நான் கொஞ்சம் நிறைய சம்பாதிச்சு பணம் மூட இருக்கணும், பொருளாதாரத்தில் நல்ல ஒரு பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த பிரார்த்தனையை விடாது பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒவ்வொரு மாதமும் வராதுங்க, இது வந்து வைகாசி மாதம் வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தா 2 மாதம் கழித்து தான் வரும். ஸோ அதனால் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தை மிஸ் பண்ணாமல் எல்லோருமே வணங்கணும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். ஜீவன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.